தொண்டர்கள் தெரிவிக்கும் கருத்துகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து கட்சி தலைமையிடம் முறையிட உள்ளதாக உண்மை கண்டறியும் குழுவின் தலைவர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் 28 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 5 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் 23 இடங்களில் தோல்வியை தழுவியது. இந்நிலையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் தலைமையில் உண்மை கண்டறியும் குழுவை அமைத்தார். இந்த குழுவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர்கள் இதயதுல்லா, சொர்ணா சேதுராமன், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தேசிய செயலாளர் சி.டி. மெய்யப்பன், மகிழா காங்கிரஸ் தேசிய செயலாளர் கமலிகா காமராஜ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் கட்சி விரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது விசாரணை நடத்துவதற்கான ஆலோசனைக் கூட்டம் உண்மை கண்டறியும் குழு தலைவர் ஜெயக்குமார் தலைமையில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இன்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், உண்மை கண்டறியும் குழு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கூறினார். அப்போது தேர்தலில் ஏற்பட்ட தோல்விகள் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் கட்சி தொண்டர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து கட்சி தலைமையிடம் முறையிட உள்ளதாக தெரிவித்தார். இந்த குழுவானது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கின்றது. எங்களுடைய சுற்றுப்பயணமானது ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்டத்தையும் ஒவ்வொரு தொகுதியையும் தொட்டுவிட்டு வருகின்ற நிலையிலே அமையும். அதற்காக நாங்கள் உங்களுடைய கருத்துக்களை கொடுங்கள். முடிந்த அளவுக்கு அந்த கருத்துக்களை நாங்கள் மேலிடத்தில் எங்களுடைய அறிக்கையிலே சமர்ப்பிப்போம். அது இந்த கட்சிக்கு நல்லதை செய்யும் என்றால் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம்.